மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம் அப்படின்னாவே நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க, நினச்சதை எல்லாமே சாதிக்கக்கூடியவங்க தான். எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்க ரொம்ப வியப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை இவங்க சாதாரணமாக பார்க்கக்கூடியவங்க தான். இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம், பெருசாக எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. சுயநலமும் கிடையாது, பொது நலமாக வாழக்கூடியவங்க, எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்க, ஒரு நாளும் ஓஞ்சு போகாத உழைப்புக்கு சொந்தக்காரங்க. மகரம் அப்படின்னாவே மலையளவு பிரச்சனையை கூட பனியளவு தான் பார்ப்பாங்க. பரவாயில்லப்பா, நான் இப்போ அவசரப்பட்டா என்ன, நான் இப்போ என்ன பண்ணாலும் சரி அந்த பிரச்சனை எனக்கு இருந்து தான் ஆகும், அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை நான் நிறுத்தி நிதானித்து யோசிக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. இதுதாங்க மகரத்தோட குணாதிசயம். இதுதான். ஸோ இதனால் மற்றவங்க இவங்களை எப்படியாச்சும் கவுத்தரலான்னு யோசிச்சா கூட அவங்களுக்கு தான் பல்பு மிஞ்சும். ஏன்னா இவங்க மற்றவங்களை போல எதுக்குமே ஆசைப்படுறதில்லை. இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒரே மாதிரி பார்க்கறதுனால இதனால் வரைக்குமே யார்கிட்டையுமே கை நீட்டி நின்னதில்லை, கை கட்டி நின்னதில்லை. உதவின்னு போய் ஒருத்தவங்க வீட்டை கதவை தட்டினதே இல்லை. ஒத்த பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஈர துணியை இருக்கு கட்டிக்கிட்டு படுப்போம். யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாலும் கூட நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த தாராள குணம் படைச்சவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. சொல்லப்போனால் தேவர்களுக்கு இணையான குணநலம் கொண்டவங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நல்லதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க, கெட்டதுன்னு தெரிஞ்சால் மூஞ்சில் அடித்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க. கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்கள் கையில் சேரப்போகுது. நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த விஷயம் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னம்மா எல்லாரும் எங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, நாங்கள் இப்படி தான் நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி, பஞ்சமஸ்தானத்தோட அதிபதி, குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் உங்கள் ராசி லக்னத்தில் 6ஆம் இடத்துல அமர்றாருங்க. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல போய் அமர்றாரு இந்த சுக்கிரன். அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் அமரும் போது 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குங்க. முதல் குழந்தைகளுக்கு தனவரவு கொடுக்கும். இப்போ படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட இம்மீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த்துங்க. ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. அப்போது வேலை இருக்குது. மகர ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அப்போ கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 5ங்கிறது குழந்தை. 5க்குரியவன் 6ல் இருக்குது. குழந்தைக்காக ஒரு கடனை வாங்குறது, குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக கடனை வாங்குறது, குழந்தைகளோட திருமணத்துக்காக கடனை வாங்குறது. தொழில் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க.
தொழிலுக்காக கடன் வாங்குறது. ஸோ பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் மனசில் எழும். அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஒன்று கடன் அடைப்பதற்கான முயற்சி எடுப்பீங்க, இல்லை அந்த படிப்புக்காக, தொழிலுக்காக, தொழிலோட அபிவிருத்திக்காக கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நல்ல நல்ல தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல ஸ்கில் செட்டில் இருக்கிற வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்திற்கு நிச்சயமாக அமையுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கும் போது, குரு வேற உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி இந்த குரு, அது சுக்கிரனோட சேருதுங்க. அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்தா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலுமே பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தொழிலில் வருமானம் பெருகும், அதாவது வருமானம் அதிகமாகும், பணவரவு திருப்தியை கொடுக்கும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகுங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போ குரு அப்படிங்கிறது பணக்கார கிரகம், பெரிய பணக்கார கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு. ரெண்டுமே சேரும்போது ஒரு நல்ல தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு ராஜயோகாதிபதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. அதை பொறுத்து நீங்கள் செயல்படுத்துக்குங்க. அவர் எங்கே போய் இருக்காரோ அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, கடன் கொடுக்க போகிறாரு. நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறவர் சுகரை ஏற்படுத்துவாருங்க. ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்கப்ப, விரையாதிபதியோட சேர்ந்திருக்கப்ப என்ன சுகரை கொடுப்போம். சுக்கிரனாலே சுகன் தான். அந்த குருவோட சேர்ந்திருந்தா சொல்லவே வேண்டியதில்லை. சந்திரனோடு உங்க ஜாதகம் பாருங்க, சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திப்பு தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமா சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய மகரத்துக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதிகப்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான உடற்பயிற்சிகள், ட்ரீட்மெண்ட், அதற்கான எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகரத்திற்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சு இது சுக்கிரனால இடம், நிலம், விவசாய நிலம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கார கிரகம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வண்டிக்காகவோ வாகனத்துக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ கடனை வாங்கி தன்னோட இதை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்போ வீடு, வண்டி, வாகனம் அல்லது வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்றது, ஆடை சார்ந்த விஷயங்கள், அலங்காரம், அழகுபடுத்துவது, இது எல்லாமே கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. கலைத்துறை, ஜவுளி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மகரத்துக்கு அமைய போகுதுங்க. அதுவும் குறிப்பாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த செவ்வாய் பயணம் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக மட்டும்தான் முடியுங்க. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இது வரைக்கும் இல்லாத யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்குது, பணத்தை கொடுப்பாருங்க. நிச்சயமாக பிரம்மாண்டம், ராகுனாவே பிரம்மாண்டம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமைங்க. பிள்ளைகளோட செயல்திறன்கள் அதிகரிக்குங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனசில் இருந்த திடீர் கவலைகள் நீங்கும். கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்குங்க. செயல்களில் வேகம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நன்மைகளை தருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரட்ட நட்சத்திரம், தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வாகனங்களில் செலவு ஏற்படும். தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சொத்துக்களை அடையிறதுல தாமதம் ஏற்படுங்க. அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறது குறையலாங்க. சரக்குகளை விற்கிறதுல வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்கிறது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் போக நேரிடலாம். சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட செயல்பாடில் கவனம் தேவைங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் தீருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விநாயகர் கண்டிப்பாக முதற்கடவுள்னு சொல்லக்கூடியவர் தான். அதனால் அவரை வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும்னு நான் நம்புகிறேங்க. மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியமாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேங்க. வாழ்க